ஹாய் ஹலோ. ஐ எம் ஷோபா ஹியர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு சண்டே எடுத்த vlog தான். ஹஸ்பண்ட்க்கு சூரத்தில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால எல்லாரும் கிளம்பி போனோம். வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சுது. சரி பக்கத்தில் உள்ள மாலில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விடலான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு டாய்ஸ் வாங்கி முடியல. சரி கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். சரி வேறு என்னெல்லாம் போகலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் அக்வாரியம் இருந்தது. இதை ரொம்ப நாளாக நாங்கள் பார்க்கணுன்னு நினச்ச பிளேஸ், என் பையனுக்கு சுற்றி காட்டணும்னு நினச்ச பிளேஸு. சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. மதியானம் லஞ்சையும் நான் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி உள்ளே போனோம். ஒரு 1:00 மேலே தான் போயிருப்போம். ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ உள்ள கிளைமேட்டு வேறு நல்ல சில்லுன்னு இருக்கா, அங்கேயும் போகும்போது நல்ல சில்லாக செம்ம சூப்பராக இருந்தது. சார் வழக்கம் போல் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அங்கே உள்ள குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஸ்விம் பண்ணணும்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தார். நானும் ஹஸ்பண்ட் பையன் 3 பேரும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு அங்கே பண்ணிக்கிட்டோம். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருந்தது பிளேஸு. நீங்கள் பக்கத்தில் சூரத், பரூஜ் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வேறு நம்ம ஏரியா பக்கத்தில் ஏதாவது வடோதரா, அகமதாபாத், சூரத் பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். அங்கேயும் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அந்த vlog-ஐயும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். மற்ற ஃப்யூச்சரில் பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதே. கண்கவர் காட்சின்னு தான் சொல்லணும். எனக்கு அந்தளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குட்டி குட்டி மீனாக அழகாக கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது என் பையனும் சூப்பராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். என் பையனுக்கு பொதுவாகவே பெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இப்போ மீனை பார்த்த உடனே மீன் வளர்க்கணுன்னு வேறு ஆசை வந்துருச்சு சாருக்கு. மீன், டாகு, பூனை, கேட்டுன்னு எல்லாமே வேணும்னு ஆசைப்படுவான். என் மைண்ட் வாய்ஸில் ஒன்றை வளர்க்குறதே எனக்கு பெரும் சவாலாக இருக்குடா, இதில் மீன் வேறையான்னு நினச்சிட்டே சிரிச்சுக்கிட்டே ஓகேடா வளர்க்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். ரொம்ப போர் அடிக்காமல் மியூசிக் போட்டு விடுறேன். அதை மட்டும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் vlogலையும் பார்க்கலாம்.
Thank you.